அரசியல்னு வந்துட்டாலே இப்படிதாங்க. ஏன்னா, இல்லாத ரூமர்ஸு அவங்க லைஃப்ல இதுக்கு முன்னாடி அந்த பெர்சனுடைய லைஃப்ல இதுக்கு முன்னாடி என்னலாம் சின்ன சின்ன விஷயம்லாம் நடந்துச்சோ, அது எல்லாமே பெருசா பெரிய பிரச்சனை மாரியே போர்ட்ரேட் பண்ணி, பெரிய ஒரு ஹைலைட்லயே காட்டினிருப்பாங்க. ஒரு பிரேக்கிங் நியூஸ் மாரியே. ஸோ, அந்த மாரி தான் இப்ப நம்ம டிவிக்கு விஜய் மேல ஒரு சின்ன ஒரு கேஸ். அது வந்து அவங்களா அஃபிஷியலா எதுவும் சொல்லவே இல்ல. இது வந்து வீடியோ முன்னாடிலாம் எதுவும் பண்ணக்கூடாது. சோசியல் மீடியால எதுவும் இத இஷ்யூ ஆக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியே தான் அவங்க கோர்ட்ல போயிட்டு சங்கீதா பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்துமே, இது வந்து ஒரு பெரிய விஷயமா, ஒரு பிரேக்கிங் நியூஸா மாறியிருக்கு. அதுக்கு யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா நியூஸ் சேனல்ஸ், அப்புறம் இந்த சோசியல் மீடியால இருக்கிறவங்க எல்லாருமே, அவங்க தான் இந்த மாரி ஒரு தப்பான விஷயங்கள பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாங்க. இப்ப நம்ம வந்து அந்த சங்கீதா, விஜயுடைய ஒய்ஃப் வந்து எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்டின்ட்டு சொல்லி கோர்ட்ல டிசம்பர் 2ல போயிட்டு சொல்லி, அது வந்து இப்ப பெரிய பிரேக்கிங் நியூஸா போயின்னு இருக்குல்ல. ஸோ அந்த விஷயத்த பத்தி தான் பேச போறோம். பொதுவா பார்த்தீங்கன்னா, ஒருத்தருடைய பெர்சனல் லைஃப்க்குள்ள நம்ம போ மாட்டோம். என் சேனல்ல எந்த வீடியோவும் போட்டுருக்க மாட்டேன். பொதுவாவே யாருமே அத பத்தி பேசக்கூடாது. ஏன்னா, அது அவங்களுடைய பெர்சனல். ஆனா, இப்ப இருக்கிற காலகட்டத்தில எல்லாத்தையுமே அந்த பெர்சனலா இருக்கிற விஷயத்த தான் ரொம்ப அதிகமா பார்க்குறாங்க அப்டின்ட்டு, அதையே ஒரு கன்டென்ட்டா கிரியேட் பண்ணி, அதையே நெறைய பேர் வீடியோவா, போஸ்ட்டா போட்டுன்னு இருக்காங்க. இது வந்து ரொம்பவே தப்பான விஷயம். ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிற ஒரு பெர்சனல் விஷயத்த வந்து பப்ளிக்கா பெருசா ஒரு பூம் பண்ணி ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த பெரிய தப்பு மாரியே காட்டுறது, போர்ட்ரேட் பண்றது, இதெல்லாம் இப்ப சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. ஆனா இது தப்பு தான். இப்ப சாதாரணமா எல்லாருமே அத பண்ணாலும், தப்ப எல்லாரும் பண்ணாலும் அதுவும் தப்பு தானே! ஸோ எல்லாரும் பண்றாங்க அப்டின்ட்டு, இது தப்பு இல்ல அப்டின்ட்டு சொல்ல முடியாது. எல்லாருமே அவங்களுடைய டைவர்ஸ் விஷயத்த வந்து பெர்சனல் அப்டின்ட்டு பேசக்கூடாது அப்டின்னு சொல்லிட்டு தான்பா பேசுறாங்க. அந்த மாரி தானே நீயும் பேசுற அப்டின்னு கேட்டீங்கன்னா, இது அப்டி கிடையாதுங்க. இப்போ இந்த சாட்டை துரைமுருகன் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் அந்த மாரி பேசியிருப்பாரு. இப்போ சைக்கோன்ற மாரி, விஜய் ஒரு சைக்கோ அப்டின்ட்டு அவங்க ஒய்ஃபே சொல்றாங்கன்ற மாரி, அது பெர்சனலா அவங்கள அட்டாக் பண்ற மாரி பேசுறாங்கல்ல. அந்த மாரி நெறைய சேனல்ஸ் இருக்கு. அவங்க வந்து ஒரு அரசியலுக்காக இதுல அரசியல் எதுவுமே இல்ல. இது அரசியல் பண்ணாதீங்க. இது அவங்களுடைய பெர்சனல் லைஃப் அப்டின்னு சொல்லிட்டே அத அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த அரசியல் பண்ணக்கூடாது அப்டின்னு நீங்க சொல்றீங்கன்னா, இந்த விஷயத்த பத்தி நீங்க பேசக்கூடாதுங்க. அதுதான் கரெக்ட்டா இருக்கும். அத விட்டுட்டு நீங்களே ஒரு அரசியல் அரட்டைன்ட்டு ஒரு சேனல கிரியேட் பண்ணிட்டு இருப்பீங்க. அரசியல பத்தி அரட்டை அடிக்கிறதுக்கு. அதுல போயிட்டு இந்த விஷயத்த போயிட்டு கலாய்ச்சு, சிரிச்சு இந்த மாரிலாம் கேள்வி கேட்டுன்னு அந்த மாரிலாம் வீடியோ போடுவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு கரெக்ட்டா? உங்களுக்கும் ஒரு பெர்சனல் லைஃப் இருக்கு. உங்களுக்குமே நாளைக்கு இந்த மாரி ஒரு விஷயம் நடந்தா, அந்த ஃபீலிங்ஸ் கூட பொதுமக்கள் எல்லாரும் விளையாடுனா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ, அதனால இந்த மாரி நெறைய வீடியோஸ்லாம் நீங்க பார்ப்பீங்க. நெறைய பேர் பப்ளிக்கும், மக்களும் டிவிகேக்கு சப்போர்ட் பண்றவங்க, விஜயுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஒரு மாரியும் சென்டிமென்ட்டா வீடியோஸ்லாம் போடுறாங்க. "நீ சாப்பிடு தலைவான்ற" மாரி அதையும் அந்த சாட்டை போஸ்ட்டு ட்ரோல் பண்ணி போட்டுருக்கான். ஸோ, இது எல்லாமே தப்பான விஷயம். மக்கள் வந்து சரி ஒரு பெரிய நடிகர்ப்பா, அவருடைய ஃபேன்ஸ் இப்போ ரஜினிக்கு உடம்பு சரியில்லாத இருந்துச்சுல்ல, அப்போ கூட நெறைய பேர் அவருக்காக எவ்வளோ வீடியோஸ்லாம் போட்டாங்க. நெறைய கோவில்லாம் போய் வேண்டுனாங்க. அது எல்லாமே ஒரு ஒரு ரசிகன் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால பக்தியா போயிட்டு அந்த மாரிலாம் பண்றாங்க. ஸோ ஒரு பாசத்துல பண்றாங்க. அந்த மாரி தான் இப்ப இந்த மாரி விஜய்க்கு ஒரு விஷயம் நடக்குதுனாக்கா, இதுக்குமே நெறைய பேர் சப்போர்ட் பண்ணி, "நீ இதுக்கெல்லாம் கண் கலங்காத தலைவா, நீ வா உன்னால முடியும்" அப்படின்றது இந்த ஃபேன்ஸுங்க மத்தியில சொல்றதும் சரி, இல்ல அரசியல் சம்மந்தமா அவருக்கு கீழ இருக்கிற தொண்டர்கள் சொல்றதும் சரி, எல்லாமே ஒரு அன்பின் அடிப்படையில சொல்ற மாரி தான். அதெல்லாம் நம்ப கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, கலாய்க்கக்கூடாது. அது வந்து அவங்க ஃபீலிங்ஸ் கூட விளையாடுற மாரி. இது வந்து ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயம்னே வச்சுக்கங்களேன். இத வந்து நம்ம இது பேசிக்கா இத பத்தி நீங்க பேசணும்னா, பேசிக்கா பேசிட்டு போயிடலாம். டீப்பா போயிட்டு, "அவரு இந்த நடிகை கூட தான் இருந்திருப்பாரு" அப்படின்ற மாரி சொல்றது. திருமணத்தை தாண்டி ஒரு உறவு வச்சுன்னு இருக்காரு. "இது தெரியும்டா" அப்படின்ட்டு அப்புறம் எம்ஜிஆர்ன்னு சொன்னியே, அப்ப நம்பல. இப்போ நீ எம்ஜிஆர் மாரி தான்பா அப்படின்றது. இந்த மாரி நெறைய விஷயங்கள்லாம் பேசுறாங்கல்ல, பெரிய ஒரு சேனலு. அது தப்பா தான் தெரியுது எனக்கு. தமிழ் சினிமாவிலும் சரி, அரசியலும் சரி, அரசியல் தலைவர்களா இருந்தாலும் சரி, சினிமா ஹீரோக்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எல்லாருக்குமே இதுவரைக்கும் எதுவுமே ஆகல. அப்படி ஆகாத ஒரு விஷயம் இப்ப விஜய்க்கு ஆகியிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாரி இல்லங்க. இது எல்லாருக்குமே எல்லார் லைஃப்லயுமே நடந்த ஒரு விஷயம் தான் இப்ப விஜய் லைஃப்லயும் நடக்குது. இது ஒரு பெரிய ஒரு அதாவது யாருமே பண்ணாத ஒரு மிஸ்டேக் இது அப்படின்ற மாரி பார்த்துன்னு இருக்காங்க, பேசின்னு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் விஜய் அரசியல் வந்தது தாங்க. ஏன்னா இதே விஜய் அரசியலுக்கு வராம எதனா ஒரு கட்சிக்கு சப்போர்ட்டா இருந்திருந்தாருன்னா வச்சுக்கங்களேன், அவங்க வந்து இவங்கள பாராட்டியிருப்பாங்க. அந்த சங்கீதான்றவங்கள பெரிய வேற மாரி போர்ட்ரேட் பண்ணி, இவங்க தான் சரியில்ல, சரியா புரிஞ்சுக்கல அப்படின்ற மாரி சங்கீதா மேல தான் தப்புன்னு பண்ணியிருப்பாங்க. ஆனா இப்ப வந்து இவரு தனியா ஒரு கட்சியா நிக்கிறாரு. எந்த பக்கமும் இல்ல. இவன என்னடா பண்றது இவன? இவன கரூர்ல ஒரு விஷயம் பண்ணோம். இந்த ஒரு வீடியோ கூட பார்த்தேன். எல்லா 27 டேட்டும் எல்லா மந்த்ல இருக்கிற 27 டேட்லயும் விஜய்க்கு ஒரு பிரச்சனை வர மாரி. ஸோ அந்த மாரி இவன என்னென்னவோ பண்ணி பார்த்தோம். எது பண்ணியும் அடங்கல. இவன் ஃபேமிலில பெர்சனல் லைஃப்லயே கை வச்சிடலாமா? கேரக்டர் அது தப்பு அப்படின்ற மாரி கேரக்டரைஸ் பண்றது. அந்த மாரி விஷயத்துல இறங்கிடலாமா? அப்படின்ட்டு அரசியல் சம்மந்தமா இறங்கியிருக்காங்களா என்னான்னும் தெரியல. ஏன்னா எல்லா சைட்ல இருந்தும் பார்க்க தோணுதுல்ல இப்போ இந்த மாரி விஷயத்துல. ஒரு வேளை இருக்குமோ! அரசியல் சம்மந்தமாவே இந்த மாரி எதனா தூண்டி விட்டுருப்பாங்களோ! கம்முனு இருந்தவங்கள இந்த மாரி உசுப்பேத்தி விட்டு இந்த மாரிலாம் பண்ண வச்சிருப்பாங்களோ! இந்த அரசியல் டைம்ல. அப்படின்ற மாரி நெறைய கேள்வி வருதுல்ல.
கண்டிப்பா அந்த மாரி கேள்வி எல்லாருக்குமே வருங்க. ஏன்னா அரசியல் இல்ல, அரசியல் இல்ல. இது அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இது அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயத்துல. இது நார்மலா சாதாரண ஒரு விஷயம் தான். எல்லாருக்குமே நடக்கிற விஷயம் தான். அதனால இத பெரிய விஷயமா பேசி, அதுக்காக இந்த பணத்துக்காக, வியூஸ்க்காகலாம் நெறைய பேரு ஒரு மாரி தப்பு தப்பா பேசின்னு இருக்காங்க. இது வந்து நானுமே பேசக்கூடாதுன்னு நெனச்சேன். இருந்தாலும் என்ன பண்றது? எங்க போனாலும் அத பத்தியே பேசி, பேசி ஒரு மாரி இரிட்டேட் பண்றாங்க. ஒரு மாதிரி இருக்கு. என்னடா இது! அவங்களுக்கு வந்த சோதனை, பாவம். இப்பதான் ஒரு மனுஷன் தனியா வந்து ஒரு மனுஷன் எத்தன பிரச்சனைகள் தாங்க சமாளிக்கிறது. இப்ப உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் கிடைக்கணும். ஒரு பெர்சன் இப்போ உங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கங்களேன் லைஃப்ல. இப்ப நீங்க விஜய நெனச்சுக்கங்க. விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், விஜய் என்னென்ன இஷ்யூலாம் அவருக்கு போச்சு அப்டின்ட்டு ஒரு கணக்கு போட்டு பாருங்க. உங்களுக்கே தெரியும். "அப்பா! இவ்ளோ பிரச்சனை சந்திச்சிருக்காரா மனுஷன்." அப்ப நமக்கு வந்த பிரச்சனைலாம் ஒண்ணுமே இல்ல அப்டின்ற மாரி தோணும். ஸோ அந்த அளவுக்கு அவ்ளோ பிரச்சனைகள வந்து தளபதி சந்திச்சுன்னு இருக்காரு. வீரம் படத்துல சந்தானம் ஒரு காமெடியா சொல்லுவாருல்ல, "ஏன்பா கோர்ட்டுக்கும் உங்க வீட்டுக்கும் அலைய முடியல. பேசாம கோர்ட்லயே வீட வாடகை எடுத்துன்னு அங்கேயே தங்கிக்கலாமா?" அப்படின்ற மாரி தான் இப்போ விஜயுடைய நிலைமை போயிட்டு இருக்கு. டிவிக்கு கட்சி எப்போ ஆரம்பிச்சாரோ, அப்பத்துலேருந்து இஷ்யூங்கலாம் நெறைய கிரியேட் பண்ணி, இப்போ எல்லா மாசமும் மாசத்துக்கு 4, 5 வாட்டி கோர்ட்டுக்கு ஏறி இறங்கிக்கின்னு இருக்கிறது தான் அவருடைய வேலையா இருக்கு. இப்போ வந்து வயசும் அதிகமா ஆவல, கரியரின் உச்சத்துல இருக்காரு. "அப்புறம் ஏன் வராரு?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, "ஏதோ மக்களுக்கு நல்லது பண்றேன்" அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஒரு வாட்டி நின்னு தான் பார்க்கட்டுமே! இல்ல ஒரு 5 வருஷம் குடுத்து தான் பாருங்க அவங்ககிட்ட. அது என்ன பண்ணிட போறாங்க அந்த 5 வருஷத்துல? எவ்வளோ பெரிய நரகத்தெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த 5 வருஷத்துல அப்படி என்னதான் பண்ணிட போறாங்க? படிச்சவரு, வயசு இருக்கு, நல்ல அனுபவம் இருக்கு. ஸோ மக்களுக்கு செய்யணும்னு அவருக்கு நல்ல எண்ணம் இருக்கோ, கெட்ட எண்ணம் இருக்கோ, வந்து ஒரு 5 வருஷம் ஆண்டு தான் பார்க்கட்டுமே! ஒரு வாட்டி குடுத்து தான் பார்க்கலாமே! அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே தோண ஆரம்பிச்சுச்சுங்க. பொதுமக்கள், சாதாரண மக்கள் எல்லாருக்குமே இப்ப விஜய பத்தி தெரிய ஆரம்பிச்சுச்சு. ஏதோ ஒரு வில்லேஜ்ல இருக்கிற ஒரு பாட்டிகிட்ட கேட்டீங்கன்னா கூட அவங்க சொல்றாங்க, இந்த மாரி விஜய் அரசியலுக்கு வந்திருக்காங்களாமே, இவ்ளோ பிரச்சனைலாம் குடுக்குறாங்களாமே அப்படின்ற மாரி அவங்களுக்குமே தெரியுது. அந்த அளவுக்கு பப்ளிசிட்டி ஆயிருக்காரு விஜய். ஒரு சும்மா சின்ன பசங்க மட்டும் செல்ல போஸ்ட் போட்டுருக்காங்க அப்படின்லாம் நெனைக்காதீங்க. ஏன்னா, அது எல்லாமே பார்க்குறாங்க. இப்ப எல்லார் வீட்லயுமே சின்ன பசங்க இருக்காங்க. எல்லார் வீட்லயுமே மொபைல் இருக்கு. எல்லாமே ஸ்மார்ட் ஃபோன் தான் யூஸ் பண்றாங்க. அவங்க எல்லாருமே அவங்க வீட்ல பேசின்னு தான் இருக்காங்க. இந்த மாரிலாம் பண்றாங்கன்ட்டு அது எல்லாருமே ஏங்க இப்போ மொத்தமே Instagram, YouTube, Facebook எல்லாமே டிவில யூஸ் பண்றாங்க. ஸோ, அதனால எல்லாமே ஃபேமிலியா பார்க்குறாங்க. அதனால எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியுது. அதனால யாருக்குமே தெரியல அப்டின்ட்டுலாம் நீங்க நெனைக்காதீங்க. ஸோ, இதுவரைக்கும் ஆட்சியிலே இல்லாத ஒரு மனுஷன் இப்ப தான் புதுசா அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இதோ வராங்க அப்டின்னு சொல்லும்போதே நீங்க இவ்ளோ பிரச்சனை குடுப்பீங்கன்னா, அத பத்தி எல்லாருமே பார்க்குறாங்கல்ல. அத பத்தி கேட்குறாங்கல்ல. ஏன்பா இவனுக்கு மட்டும் இவ்ளோ பிரச்சனை குடுக்குறாங்க அப்டின்ட்டு தோணும்ல. அப்ப இவனுக்கு ஒரு வாட்டி ஓட்டு தான் போட்டு பார்க்கலாமே அப்டின்னு தோணி போட்டா என்ன பண்ணுவீங்க? ஸோ, அதனால நீங்க ஒரு பிரச்சனைய கிரியேட் பண்றீங்கன்னா, அதுக்கு பின்னாடி யோசிச்சுக்கங்க. அது உங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். அதனால இவரு அமைதியா விட்டுருந்தாலே எந்த பிரச்சனையும் இல்ல. அவ்ளோ பெரிய ஃபேமஸ் எல்லாம் ஆயிருக்க மாட்டாரு. கமலஹாசன்லாம் சொன்னாங்கல்ல, அந்த மாரி கமலஹாசன்லாம் அமைதியா விட்டாங்கல்ல. கம்முனு தான் எதுவுமே இல்ல போயிட்டாரு. ஸோ, அந்த மாரி ஆள் இல்லாம போயிருப்பாரு. இல்ல ஒரு வாட்டி எலக்ஷன் நின்னுட்டு ஜெயிக்கலனா விட்டு போயிட்டு இருந்திருக்கலாம். அத விட்டு நீங்க ஒரு பிரச்சனை மேல பிரச்சனை கிரியேட் பண்ணி அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவா கிரியேட் பண்ணி அத ஃபேமஸ் ஆக்கி விட்டீங்க. அதனாலேயே அவர் மேல நெறைய மரியாதை வருது மக்களுக்கு. அதனாலேயே நெறைய எதுவுமே தெரியாத வயசானவங்கலாம் கூட இப்போ, "அவர் வந்தா என்னப்பா?" அப்படின்ற மாரி அந்த நெலைமைக்கு கொண்டு வந்துட்டீங்க நீங்க. ஸோ, அதனால இப்ப டிஎம்கே, ஏடிஎம்கே எல்லாமே கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கப்பா. ஏன்னா எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரே கட்சிய எதிர்க்கிறீங்கல்ல. அதுவே எல்லாருமே "யாருப்பா இவன் 10 பேர் சேர்ந்து ஒருத்தன அடிக்கிறாங்க" அப்படின்ட்டு அந்த ஒருத்தன் மேல தான் பரிதாபம் வரும். அந்த 10 பேர் மேலலாம் பரிதாபம் வராது. அவங்களுக்கு ஜெயிக்கலாம், அவங்க வின் பண்ணலாம் அப்படின்னு நெனைக்க மாட்டாங்க. ஸோ, இந்த மாரி விஷயங்கள்லாம் நெறைய இஷ்யூலாம் கிரியேட் பண்றாங்க. இது வேணும்னே கிரியேட் பண்றாங்க. இதுல அரசியல் இருக்கணும் அப்டின்ட்டு தான் எனக்கும் தோணுது. ஏன்னா, இது இப்போ 2022லேருந்து பிரிஞ்சிருக்காங்க. எப்பவோ அந்த டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணி எப்பவோ அத பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து அதுவும் அது எலக்ஷன் கிட்ட வந்துச்சு. இப்போ இந்த மாரிலாம் இஷ்யூ வருதுன்னா, அது ஃபேமிலிலயே வந்தாலுமே அது அரசியலா தான் இருக்கும். அப்டின்ட்டு தான் எல்லாருமே நெனைப்பாங்க. நானுமே அதான் நெனைக்கிறேன். ஸோ பொதுமக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்து அரசியலா இருக்குமா? இல்ல எதர்ச்சியா ஒரு விஷயமா? அப்டின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. மௌனம் உடைக்கும் சத்தம் இது, மறைக்கப்பட்ட கதையின் சாட்சி இது, விழிப்புணர்வு தீய ஏற்றும் நேரம் இது, உண்மை பேச வந்தோ